ஹலோ மக்களே, நான் இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பெருசாக வந்து இந்த ரிவ்யூ மேலெலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் அதுக்காக நீங்கள் ரிவ்யூ பார்க்க மாட்டிங்களா அப்படின்னா, நான் பார்ப்பேன். ஆனால் அந்த தனிப்பட்ட ஒருத்தரோட அந்த ரிவ்யூ மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து மாறும். ஓகே, ஸோ அதனால நான் பெருசாக அந்த அந்த ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட அந்த ரிவ்யூ மேலே பெருசாக எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் ஆனால் ஓவரால் இப்போ ஐஎம்டிபி ஸோ அந்த மாதிரில மொத்தமாக அந்த ஓவரால் ஒரு 10,000 பேர் பார்த்துருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, ஒட்டுமொத்த இவ்வளோ பெருசான மக்களோட அவங்களோட இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் பார்ப்பேன். பட் ஹவவர் இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு வந்து பாலா 1 காந்தி கண்ணாடி, நம்ம கேபிஒய் பாலா இருக்கார்ல, அவரோட ஃபஸ்ட்டு மூவியோட கிளிம்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்தேன். பட் இதுக்கு ரிவ்யூலாம் கிடையாது. பட் வாட் ஐ ஃபெல்ட் ஃப்ரம் தட், ஏன் அப்படின்னா, நான் வந்துட்டு ரொம்ப நாளாகவே வந்துட்டு பாலா அவர் வந்து ஏன்னா ஹீஸ் குட் ஆக்சுவலி. என்னை விட சின்ன பையன் தான். பட் ஹீஸ் குட். அவர் பண்ணுறது அதே மாதிரி அவரோட அந்த காமெடி சென்ஸ், எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். ஸோ அஸ் யூ நோ, என்னை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அவரோட அந்த காமெடி சென்ஸ் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த டைமிங் இதெல்லாமே. ஸோ வந்து வாட் ஐ தாட் இஸ் ஓகே, ஹீஸ் லைக் இவரால் பண்ண முடியும், இவரால் கொஞ்சம் நல்லா டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் பெருசாக பண்ணதில்லை. பட் ஐ தாட் தட் நான் அவருக்காக ஒரு சில இதெல்லாம் கூட யோசித்து வச்சுருந்தேன், லைக் எழுதி பண்ணுறதுக்காக. லாரன்ஸ் சார் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஓகே, நான் விஜய் டிவியில் ஒருத்தர்கிட்டலாம் நான் பேசி கூட வச்சுருந்தேன். அந்த மாதிரி நான் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன், ஸ்டோரி எழுதிட்டுருக்கேன், 2 ஸ்டோரி, அது பாலா கிட்ட சொல்கிற முடியுமா அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் லெட்ஸ் சி அதெல்லாம் நடக்குதா, அது நெக்ஸ்ட். இப்போ அதை பற்றினது கிடையாது. பட் நான் இதை எதை பற்றி நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த கிளிப்பு அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆன உடனேயே வந்துட்டு அவரை பற்றின அந்த உருவத்தை பற்றி அவங்களே சொல்கிறாங்க. ஒல்லியாக இருந்தால் ஆனால் அப்படி இப்படின்னு ஏன் இதெல்லாம் ஆஸ் அ ரைட்டராக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போது அவர் வந்துட்டு அவர் எப்போ எல்லாருக்கும் தெரிய வந்தது, அவர் 10th முடிச்சுட்டு அவரை பற்றி நான் ஸ்டோரிலாம் விஜய் டிவிலே சொல்லியிருப்பாங்க. அவர் 10th முடிச்சோடனையும் 12th முடிச்சோடனையும் இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சோடனே இங்கே வந்துட்டார், அதுக்கப்புறம் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஒரு வந்துட்டு ஒரு 18-19 வயசு பையன் வந்துட்டு அவனோட பாடி அப்படி தான் இருக்கும், அவன் ஒல்லியாக தான் இருப்பான். நான் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அப்படி தான் இருந்தேன். ஓகே, வாட் யூ எக்ஸ்பெக்ட். ஸோ அவர் அப்படிலேருந்து அப்படி தான் தெரிஞ்சு வந்ததுனால நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எனக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது, ஃபஸ்ட்டு உங்கள் மேலே உங்களுக்கு அந்த இது நான் ஃபஸ்ட்டு இந்த உருவத்தை பற்றி நான் ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், அதுதான் எகெயின் திரும்பி சுற்றி அவங்க வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து அதுதான் வர்றாங்க. திரும்ப சுற்றி வந்துட்டு அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும், நல்லா பாடியாக இருக்கணும், நல்லா வந்து குண்டு அப்படிலாம் கிடையாது. ஓகே, இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏன் வந்து மலையாள படங்கள்லாம் அவ்வளோ நல்லா ஓடுது அப்படின்னா, ஒரு சிம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போது போன வாரம் நான் அந்த படம் பார்த்தேன். இது லைக் வந்துட்டு ஆலப்புழா ஜிம்கானஸ். ஓகே, அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அந்த பிரேமுலு படத்தில் வர அந்த பையன் தானே வந்துட்டு அதில் வந்து லீடாக மாதிரி பண்ணியிருப்பான். அவன் தானே எல்லாத்துக்கும் ஃபேஸ் வந்து ஃபெமிலியராக இருக்கும். ஓகே, மற்ற இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப யாருன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்லாம். அவங்க எல்லாருமே அதில் நடிச்சிருப்பாங்க. பட் அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்துட்டு அந்த பையன் அந்த வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, லைக் வந்து அவன் வந்து ஸ்கூலில் தோற்றுருவான், ஸ்கூலில் வந்து ஃபெயில் ஆகிடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் வந்து இந்த வழக்கம் போல் தான் இந்த நான் வந்துட்டு இப்போ பாக்ஸிங்கில் நான் சேர்ந்து நான் அதில் வந்து வின் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் காலேஜில் நல்ல காலேஜில் போய் அதை வந்து ஸ்காலர்ஷிப்பில் நான் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அப்போது தமிழில் அதை எடுத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், போவான் பயங்கரமாக அதில் ஒரு மோட்டிவேஷன் ஆகி அவன் வந்துட்டு ஜெயிச்சு அவன் வந்து ஸ்டேட் கோல்டு மெடல்லாம் வின் பண்ணி எல்லோரும் அடிச்சு இப்படி தானே போகும். ஆனால் அப்படி அது போகல, அதுதான் கதை. அது அப்படி போகாமல் அவங்க போயிட்டு ஆக்சுவலாக அவன் அந்த இதுலேயே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தோற்றுருவான் அந்த பையன். நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகே, தோற்றதுக்கப்புறம் அவன் எல்லாரையும் உட்காந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பான் மற்றவங்க எல்லாத்தையுமே. தட் இஸ் ஃபிலிம், தட் இஸ் ரியாலிட்டி. ஓகே, ரியாலிட்டி அது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கும் வந்துட்டு நல்லா கன்வின்சிங்காகவும் இருந்துச்சு. எப்போயுமே வந்துட்டு ஹீரோன்னா வந்து அவர் தான் வந்து அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு இல்லைல்ல, ஜெயிக்கிறவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறவராக கூட இருக்கலாம். லைக் அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இவங்க ஏன் வந்து இப்படி எழுதுனாங்க அப்படின்னு நான் அந்த படத்தை பார்த்தாவே வந்துட்டு ரொம்ப சீரியஸாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாலா வச்சு பண்ணுறதுனால வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு காமெடி ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் இட்ஸ் லுக்ஸ் லைக் இட்ஸ் அ சீரியஸ் ஃபிலிம்.
பட் இட்ஸ் குட். நான் வந்து அவரை வச்சு சீரியஸ் படம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஓகே, பட் பண்ணணும். ஓகே, அவர் எல்லா ரோலும் பண்ணட்டும். திஸ் இஸ் அ பிகினிங். திஸ் இஸ் தி பிகினிங் ஃபார் ஹிம். நான் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் ஸ்டில் இதெல்லாம் தவிர்த்துருங்கன்னு சொல்கிறதெல்லாம் வேணாம். லைக் வந்துட்டு தனுஷ்க்கு சொல்லுவாங்கள்ல, தனுஷ் சாருக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, லைக் வந்து அவரே ஒல்லியாக இருந்தால் இதெல்லாம் அப்போல்லாம் வேணாம். லைக் நீங்களே ஏன் உங்களை வந்து இது பண்ணிக்கிறீங்க? அவளை டிவியெல்லாம் பார்க்க முடியாது யார் சொன்னா? அப்போல்லாம் இல்லையே. அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் இதுக்கே வந்திருக்க முடியாதுல்ல பாலா. இல்லை, நான் பாலாவுக்கு சொல்ல, அந்த டைரக்டருக்கு சொல்கிறேன். ஷெரீஃப் நினைக்கிறேன், லைக் அவர் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அப்படி யாருமே இப்போ அவர் வந்து டிவியில் பார்க்கலன்னா இப்போ இங்கே ஏன் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கே மாட்டார். அவர் எல்லோரும் டிவியில் நல்லா பார்த்து ரசித்ததுனால தானே இந்த அளவுக்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைக் இது வந்து கொஞ்சம் ஸ்டோரி பேஸ்டாக மட்டும் சொல்லுங்கள். எப்போ வந்து ஹீரோ எல்லாத்தையும் மறந்து அந்த கதைக்குள்ளே போவாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோரியை மட்டும் பேசணும். நீங்கள் ஸ்டோரியை மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னாவே இது எல்லாத்தையும் மறந்து அவங்க ஹீரோவை அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே பார்க்குறவங்களா இருப்பாங்க. இது பாலானோ இல்லை மற்ற யாரோ அதில் நடிக்கிறவங்களோ யாருன்னோ அதை யோசிக்க மாட்டாங்க. ஸோ கதையை மட்டும் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் வந்து ஐ ஃபெல்ட் லைக் தட். ஸோ லெட்ஸ் சி காந்தி கண்ணாடி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சி ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு சி தட் ஃபிலிம். லைக் பாலாக்காக, பட் ஆப்வியஸ்லி பாலாக்காக தான். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ யாரும் அவங்களாம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் லைக் அதை பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு ஐ எம் நாட் ரியலி ஃபீலிங் குட் அபவுட் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் சி. தேங்க்யூ.